அடுத்த முறை நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணக்குள்ள இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விடுங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள். அடுத்த முறை நீங்கள் வெண்டைக்காய் பொரியல் பண்ணக்குள்ள இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்து ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ அந்த கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கருவேப்பிலை சேர்த்துட்டு பொடியை நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா இப்படி கலந்து விடுங்க. இப்போ 2 தக்காளி பழத்தை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள், தனியாத்தூள் சேர்த்துட்டு எல்லாமே ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. நல்லா எல்லா மசாலாவும் ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கமகமன்னு வாசனையாக வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். செஞ்சு பாருங்கள்.